வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தோட பேர வந்து மாத்திருக்காங்க. ஸோ, இத தான் இன்னைக்கு நாட்ல வந்துட்டு பெரும்பாலும் பேசிட்டு இருக்காங்க. பல மாநிலங்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்மளுடைய தேசிய பிதாவோட பேர மாத்துறதுன்றது ஒரு எந்த நாட்டிலயும் நடக்காத ஒண்ணு. ஏன்னா, இது 25 வருஷமா அவரோட பேர்ல வந்துட்டு இந்த திட்டம் வந்து உலக அளவுல மிக பிரசித்தி பெற்று போயிட்டுருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு, அதுவும் கிராமப்புறம் இருக்க மக்களுக்கு வந்து அவங்களோட பொருளாதாரத்த வந்து ஏற்றத்துக்கான கொண்டு வந்த திட்டம் இது. ஸோ ஏன் மகாத்மா காந்தி என்ற பேர வச்சாங்கன்னா, அவர் எப்பவுமே சொல்றது, நம்மளுடைய நாட்டினுடைய ஆன்மா வந்து கிராமப்புறங்களில் தான் உள்ளது என்று அவர் எப்பவுமே சொல்லுவாரு. அதுக்காக அந்த பேரை வந்து அவரோட பேர வச்சிருக்காங்க இந்த திட்டத்திற்கு. அருமையான திட்டம். உலகத்தில பல நாடுகள் பாராட்டின திட்டம். அது மட்டும் இல்லாம, நம்மளுடைய பேரிடர் காலங்கள்ல ஊரக நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான உறுதி செய்யப்பட்ட திட்டம் இது. நீங்க கொரோனா காலத்தில பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இந்த திட்டம் வந்து கை கொடுத்தது. பல லட்சம் பேர் இந்த திட்டத்தால அவங்க வாழ்வாதாரத்த ஓரளவு அவங்க வந்து அந்த நாட்கள்ல வந்துட்டு கடந்து சென்றாங்க. அந்த அளவுக்கு உயிர்ப்போடு இருந்த திட்டத்த இன்னைக்கு சில மாறுதல்கள செய்து அதை சிதைக்க பார்க்குறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் உண்டு. இதுல வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா, 100 நாள் வேலை திட்டம். அது உறுதி திட்டம் இருக்கு. அவங்களுக்கான வேலை வந்து எப்போ வேணாலும் கேட்கலாம். அது உடனே அவங்களுக்கு அதுக்கான வேலை வாய்ப்புகள வந்து குடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து அந்த திட்டத்த வந்து நம்ம மத்திய அரசுக்கு அத கொண்டு போய் குடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த திட்டத்த வந்து நிதி வந்து ஒதுக்குவாங்க. பல மாற்றங்கள் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த விதை விதைக்கும் நாட்கள், அப்புறம் அக்ரிகல்ச்சர் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இடைவெளி வந்து விட்டுருக்காங்க. அந்த காலகட்டத்தில வந்துட்டு அவங்க அறுவடை பண்றதுக்கும், விதை விதைக்கும் அந்த நாட்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த வேலை வாய்ப்புக்கு வந்து அவங்க தனியா எடுத்துட்டு போணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அத சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு பேச்சு இருந்தது முன்னாடி. இந்த அறுவடை நாள்ல வந்துட்டு யாரும் வேலைக்கு வந்து வரமாட்டேன்றாங்கன்னு சொல்லி. ஸோ அதற்காக இந்த ஒரு இடைவெளியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இடைவெளி ஏற்படுத்தினால என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்களுக்கு சீரா வந்திருக்க அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில இருந்து வர பணத்த, இப்போ நீங்க ஒரு பண்ணையார் அடிப்படையில இது போது. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க நிக்கணும். அவங்க சொல்ற கூலிய தான் அவங்க வந்து வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. இந்த திட்டம் என்ன இருக்கோ அது மாரி எடுத்துட்டு போனாலே போதும். ஏன் இந்த மாற்றம், பெயர் மாற்றம்? அதில் உள்ள அது மட்டும் இல்லாமல் இதில் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மத்திய அரசே வந்து 100% நிதிய ஒதுக்கிட்டு இருந்தது ஃபண்ட். ஆனா இப்போ 60, 40 60% வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, 40% வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில 40% அவங்க வராங்கன்னா, ஏற்கனவே நிதி பற்றாக்குறை நெறைய இருக்கு பல மாநிலங்கள்ல. அப்போ இதுவும் வந்து அதிகமான நிதி சுமைய வந்துட்டு ஒரு மாநிலத்துக்கு வந்து ஏற்படுத்தும். அப்போ இது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, இப்போ காலப்போக்குல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த பல மாநிலங்கள் இந்த திட்டத்த வந்து கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே உள்ளது என்று சொல்றாங்க. ஏன்னா, அது கண்டிப்பாக நீங்க யோசிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஏன்னா, இவ்ளோ நிதி ஒதுக்கணும்னா, அது எக்ஸ்ட்ரா பர்டன் தான் வருது ஒரு மாநிலத்துக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, காலப்போக்குல இது நம்மளால முடியாது. ஏற்கனவே அவங்களுக்கு பல நிதி பற்றாக்குறை இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி தமிழ்நாடு மாநிலத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நிதி ஒதுக்குறதே கிடையாது மத்திய அரசு. இந்த மாரி இருக்க சூழ்நிலையில, இந்த திட்டத்த இந்த மாரி ஏன் மாத்தணும்? எதுக்காக இந்த வேலைய பண்ணணுன்ட்டு, அது மத்திய அரசு தான் அத விளக்கணும். ஏன்னா, இது ஒரு தேவையற்ற செயல்ன்றது தான் எங்களுடைய வாதம். இருக்கிற மாரியே இருந்ததுன்னா, அது பாட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாற்றங்கள்லாம் வந்து தேவையில்லாத மாற்றங்கள். இதை நாங்கள் எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பழையபடி இதை கொண்டு வாருங்கள் என்று தான் நாங்கள் மத்திய அரசுக்கு குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நன்றி.